வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருசாயினி ஒரு திருராசு. அக்ஷய திருதியை தானம் கொடுப்பதற்கு சிறந்த நாளாகும். அனைத்து சௌபாகியங்களையும் குறைவின்றி நிறைவாக தரும் அற்புதமான நாள் அக்ஷய திருதியை. அன்று தானம் கொடுப்பதற்கு சிறந்த நாள் அக்ஷய திருதியை நாள் தொடர்பாக சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி சபரிமலை குரு முதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் அவர்கள் இவ்வாறு விளக்கமளித்தார். டான் நியூஸ் ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இது ஒவ்வொரு மாதங்களிலே வருகின்ற ஒவ்வொரு சிறப்பான பண்டிகைகள், விழாக்கள், விரத அனுஷ்டானங்கள் இவையெல்லாம் சிறப்பாக நாம் கொண்டாடி வருகின்றோம். அந்த வகையில் இந்த சித்திரை மாதத்திலே இந்த அக்ஷய திருதியை என்கின்ற நாள், இது பொதுவாகவே எல்லா இடங்களிலும் ஒரு சிறப்பான கொண்டாட்டமாக இப்பொழுது வந்துவிட்டது. இந்த அக்ஷய திருதி என்றால் தங்கம் வாங்க வேண்டும், வெள்ளி வாங்க வேண்டும், வைரத்தை வாங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும்தான் நம்மில் பலரிடத்தில் இருக்கிறது. அக்ஷய திருதி என்பது வெள்ளி தங்கம் மட்டும் வாங்குவதற்குரிய நாள் அல்ல. அக்ஷயம் என்றால் குறைவில்லாதது, தொடர்ந்து வரக்கூடியது, தொடரக்கூடியது. அதனாலேதான் இந்த தமிழ் வருடங்கள் 60 பிரபவ என்று ஆரம்பித்து அக்ஷய என்று 60வது வருஷம் முடியும். அவ்வாறு 60வது வருஷம் முடிகின்ற பொழுது மீண்டும் 61வது வருஷமாக இந்த பிரபவ என்று இங்கே ஆரம்பித்த அந்த பிரபவ மீண்டும் அங்கே தொடரும். எனவே நிறைவு கொண்டது, குறைவு இல்லாதது, தொடர்ந்து வளரக்கூடியது என்பதுதான் இந்த அக்ஷயம். எனவே இந்த அக்ஷய திருதியை நாள் சித்திரை மாதத்திலே வருகின்ற வளர்பிறை திருத்தியை, சித்திரை மாதம் 27ஆம் நாள் 10/5/2024 வெள்ளிக்கிழமை இந்த அக்ஷய திருதியை நாள். இந்த அக்ஷய திருதியை நாளிலே நம் விரத அனுஷ்டானங்களோடு இருந்து ஆலயங்களில் சென்று வழிபாடுகள் செய்வது, அன்றைய தினம் எதை நாம் வாங்கினாலும் நல்ல மனதோடு நாம் வாங்குகின்ற பொழுது அனைத்திலும் மகாலட்சுமி குடிகொள்ளுவாள் என்ற நம்பிக்கை. தங்கம் வாங்கக்கூடியவர்கள் தங்கத்தை வாங்கலாம், வெள்ளி வாங்கக்கூடியவர்கள் வெள்ளியை வாங்கலாம். அது முடியாதவர்கள் பச்சை அரிசி, வெள்ளை பச்சை அரிசி வாங்கலாம், வெள்ளை உப்பு வாங்கி வைத்துக் கொள்ளலாம், மல்லிகை பூ வாங்கி வைத்துக் கொள்ளலாம், மஞ்சள், எதெல்லாம் மங்களமோ அந்த மங்களமானவற்றை எதை நாங்கள் வாங்கினாலும் குறைவில்லாத செல்வத்தை நமக்கு தரக்கூடிய நாள் இந்த அக்ஷய திருதியை. இந்த அக்ஷய திருதியை நாள் பல்வேறு சிறப்புகளோடு கூடியது. அதில் ஒரு சிலவற்றை நாம் இங்கே குறிப்பிடலாம். இந்த படைத்தல் தொழில் புரிகின்ற பிரம்மதேவன் கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் என்கின்றதாகிய இந்த யுகங்களை படைக்க ஆரம்பிக்கின்ற பொழுது இந்த அக்ஷய திருதியை நாளில் தான் கிருதயுகத்தை படைத்தார் என்று போற்றப்படுவது. இந்த அக்ஷய திருதிய நாளிலே ஆதிசங்கர பகவத்பாதாள் இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் பாடி ஒரு ஏழை வயோதிப பாட்டிக்கு அவரிடத்திலே பவதி விச்சாந்தேகி என்று இவர் சென்ற பொழுது கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை என்று அறிகின்ற பொழுதும் தனக்காக வைத்திருந்த ஒரு நெல்லிக்கனியை கொண்டு வந்து உணவுக்காக கொடுத்ததினாலே அவருடைய வறுமையை எண்ணி அக்ஷயம் அக்ஷயம் என்று சொல்லி வாயிலே போட்டாராம். அங்கே நிறைந்த செல்வங்களோடு அவள் சீரோடு வாழக்கூடியதாக இருந்தது. அவ்வாறு இந்த கிருஷ்ண பரமாத்மா, குசேலர் இருவரும் பாலிய நண்பர்கள் ஒருவர் சந்திக்கின்ற பொழுதும் அவருக்கு ஏதாவது கொடுப்பதற்கு வேண்டும் என்று ஒருபடி அவலை எடுத்து பிசைந்து கொண்டு போகின்றார் குசேலர். அவ்வாறு கொடுக்கின்ற பொழுது அக்ஷயம் அக்ஷயம் என்று வாயிலே போடுகின்றார். இவருடைய குறைகள் எல்லாம் நீங்கி செல்வச் செழிப்போடு வாழுகின்ற ஒரு சிறப்போடு கூடிய நாளும் இந்த அக்ஷய திருதியை நாள். எனவே இது போன்ற பல சிறப்புகள் கொண்ட நாள் இந்த அக்ஷய திருதியை. எனவே அக்ஷய திருதி நாளில் தங்கம்தான் வாங்க வேண்டும் என்பது கிடையவே கிடையாது. வெள்ளை அரிசி வாங்கலாம், உப்பு, வெள்ளை உப்பை வாங்கி 4 பேருக்கு தானம் கொடுக்கலாம், தயிர் சாதம் 10 பேருக்கு தானம் கொடுக்கலாம். இவையெல்லாம் செய்கின்றோமோ அவையெல்லாம் நமக்கு சிறப்புகள் குறைவில்லாமல் வளர்ந்து கொள்ளக்கூடியது, வளர்ந்து கொண்டே வரக்கூடியது என்கின்ற வகையிலே இந்த அக்ஷய திருதிய நாளில் நாமும் நம்மால் முடிந்த தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்கள் செய்து இறை வழிபாட்டில் ஈடுபட்டு இறைவர்களை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் நியூஸ் ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில்
நல் ஆசிகளையும் அக்ஷய திருதியை நல் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.